குழலி, என்ன பேசுற? நம்ம வீட்டு பிள்ளை தானே இது. உன் இஷ்டத்துக்கு ஆட்டக்காரி அது இதுன்னு பேசுற. நீ பேசுறதுக்கு தான் உன்னை வளர்த்தோமா? சுமதி சொல்றாங்க. சும்மா இருந்தவள வம்பு கழுத்த. அவ நல்லா ஆடின உடனே உனக்கு கோவம் வந்துருச்சாக்கும். நீயும் அந்த ஆட்டக்காரிக்கு சப்போர்ட் பண்ணு. இந்தியன் சொல்றாரு, குழலியோட குணமே அந்த மாதிரிதான் ராஜி, தப்பா எடுத்துக்காத. எல்லாரும் சந்தோஷமா ஆடுங்க. கதிரும் செந்திலும் பேசிக்கிறாங்க. அக்கா ஏன் இம்புட்டு கோவப்படுது? சின்ன வயசுலயே அப்படிதானடா கதிரு. புதுசா பாக்குற மாதிரி கேக்குற. பாண்டியனும் கோமதியும் குழலிய சமாதானப்படுத்துறதுக்கு வர்றாங்க. இங்க பாருப்பா, அப்பா உனக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னவா இருந்தாலும் வேண்டாம். உனக்கு ரொம்ப பிடிச்சத கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, பிடிக்கும்னா ஜாங்கிரியே போட சொன்னேன். இதெல்லாம் நல்லா செய்வீங்க அப்படின்னு குழலி கிட்ட ஜாங்கிரியே குடுக்கறாங்க பாண்டியன். ராஜி யாரு? நம்ம வீட்டு பிள்ளை. அது நல்லா அண்ணா என்ன, நீ நல்லா அண்ணா என்ன? இப்படி கோவப்படலாமா குழலி? இல்லப்பா, நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. மகளை விட மருமக தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 2 பேருமே அப்பாவுக்கு முக்கியம் தான்டா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா இல்ல சமாதானப்படுத்த வந்தீங்களா? உன்னை சமாதானப்படுத்த தான் அப்பா வந்தேன். அந்த பிள்ளைய சொன்னது தப்பு தானே? ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். உன்னை எப்படி சமாதானப்படுத்துறது? நீயே சொல்லு குழலி. ஆடினது நல்லா இருந்துச்சா, ராஜி ஆடினது நல்லா இருந்துச்சா? நீ ஆடினதுதான் நல்லா இருந்துச்சு, போதுமா? சுமதி சொல்றாங்க, வயசுதான் ஆகுது, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறியே குழலி. இப்படி மாப்பிள்ள சமாளிக்கிறீங்க? பழகிருச்சு மாமா. பிள்ளை காலகாலத்துல தூங்க சொல்லுங்க, நீங்களும் போய் தூங்குங்க. ரவணன் கேக்குறாரு கதிர்கிட்ட, நான் ஏதாவது வேலை செய்யணுமா? மரம் ஒரு பக்கம் சரிஞ்சிருக்கு, இழுத்து கட்டிடுவோமா? சரி வாடா. சும்மா சொன்னேனே, கல்யாணம் கனவெல்லாம் காண்டுகிட்டே ஜாலியா தூங்குனேன். வேலையும் நானும் செந்திலும் சேர்ந்து பாத்துக்கிறோம். ஆவோண்டா, நீங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேறீங்க, அவ்வளவு வேலை செய்றீங்க. சொல்றாரு, உனக்காண்டி பல மடங்கு வேலை செய்யலான்னு. பிள்ளைங்களா, அப்பா எங்கடா? அப்பா வெளியே இருக்காங்க. அவர் எங்க தூங்க போறாராம்? இங்கதான் அம்மா கூடவா? அப்பனா மத்தவங்க எல்லாம் அரசி, ராஜி, அம்மா எல்லாரும் தனி ரூம். குழலி மாமா எல்லாம் வேற ஒரு ரூம்ல. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தனி ரூம். கூட ஒரே ரூம்ல தூங்கணுமா? கஷ்டம் தான்டா சொல்றாரு. இருக்க அசதி இல்ல, அவரே வந்து படுத்துருவாரு. கோமதிக்கு மீனா கால் பிடிச்சு விடுறாங்க. பாத்தியா, என் மருமக கால் எல்லாம் பிடிச்சு விடுறா. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி நானே புடிச்சு விட்டுருப்பேன். கல்யாணத்துக்கு எப்ப எந்திரிக்கணும்? ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சா கரெக்டா இருக்கும். எல்லாம் முதல்ல எந்திரிச்சு கிளம்புங்க, அப்புறம் நான் கிளம்பிக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லாட்டி தண்ணிய ஊத்திடுவேன், சரியா? 2 பேரும் வந்து கேக்குறாங்க, நாங்க இந்த ரூம்ல தூங்கவான்னு. சரி தூங்குங்க, நானும் ராஜியும் பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறோம்னு கோமதி கிட்ட சொல்றாங்க மீனா. கீழே சொல்றாங்க காத்தே வரலன்னு. அதுக்கு மாணிக்கம் சொல்றாரு, மழை வரும்னு வானிலை அறிக்கையில சொன்னாங்களே, இன்னும் மழை வரலையே. பாக்கியம் சொல்றாங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மழை வரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேரு சொல்றாங்க, ஏசி போடலான்னு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேதேமா. ரிப்பேர் பண்றேன்னு வந்தானே, அவன் என்ன சொன்னான்? காலையில தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நீ கல்யாண பொண்ணு, அப்பதானே பளிச்சுன்னு இருப்ப. அவனா ஏசி ரூம் இருக்கான்னு கேட்டுட்டு வரேன்னு. சுடர் சொல்றாங்க, 2 ரூம் தள்ளி ஒரு ரூம் இருக்கு, சொல்லி ஏசிமா யாருமே இல்லம்மா. சொல்றாங்க, அப்பனா அந்த ரூமுக்கு போலாம் வாங்க. சொல்றாரு, போலாம், ஆனா இதுதானே மணமகளரா, இன்னும் ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இல்லையே, கதவுல ராணி படம் போட்டிருக்கே, ஏதாவது சொல்லிட போறேன், வாங்க அந்த ரூம்ல போய் இருக்கலாம். கொண்டு வந்து வச்சுட்டு காவிரி வெட்டுற வேலை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். மீனாவும் ராஜியும் ஜாலியா கதை பேசிக்கிட்டே தூங்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. மாறிட்டாங்க. இப்ப மீனாவும் ராஜியும் பொண்ணு வீட்டுக்காரங்களா பாக்குறாங்க. பாக்கியம் கேக்குறாங்க, இங்க எப்படி வந்தீங்க? நாங்க இந்த ரூம்ல தூங்கலான்னு வந்தோம். உங்களுக்கு தான் பெரிய ரூம் கொடுத்தாங்களே, அது என்ன ஆச்சு? சொல்றாங்க, அங்க ஜனத்தொகை அதிகமாயிருச்சு, அதான் இங்க வந்தோம். இங்க எப்படி இந்த ரூம்ல? சுடர் சொல்றாங்க, எங்க ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல, இங்க தூங்கலான்னு வந்தோம். சொல்றாங்க, நாங்க ஏசி இல்லாம இருந்துருவோம், அடிக்கிற வெயிலுக்கு தங்கமயில எப்படி ஏசி இல்லாம இருக்க முடியும்? ஏசி ரிப்பேருக்கு ஆள் சொல்லிட்டீங்களா? சுடர் சொல்றாங்க, சொன்னோம், காலையில தான் வர முடியும்னு சொல்றாங்க. அங்கேயே தங்கமயில தூங்க சொல்றோம், நீங்க இங்க இருங்க. சொல்றாங்க, எங்களுக்கு ஏசி ரூம் எல்லாம் தேவையில்லை, மயில் தான் ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும், நாங்க அங்கேயே போய் தூங்குறோம். சொல்றாங்க, அவ்வளவு எல்லாம் வேர்க்கலையே. ராஜி சொல்றாங்க, இந்த ஃபேமிலியே அப்படிதான், எல்லாமே மிகைப்படுத்தியே சொல்லுவாங்க. சரவணன் மயிலுக்கு மெசேஜ் பண்றாங்க, மயிலு சரவணனுக்கு மெசேஜ் பண்றாங்க, சரவணன் மயிலுக்கு கால் பண்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கஜகிஸ்தானின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.